45வது ஆட்சியராக பொற்கொடி இந்தியாட்சி பணியாளர்கள் பொறுப்பேற்பு. கல்வி விவசாயத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாக பேட்டி. தமிழக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு 55 இந்தியாட்சி பணியாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதில் சிவகங்கை ஆட்சியராக இருந்து வந்த ஆஷா அஜித் புத்தாக்க தலைமை இயக்க அலுவலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டதுடன், கூட்டுறவுத்துறை பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தின் இணை மேலாண்மை இயக்குநராக இருந்த பொற்கொடி இந்தியாட்சி பணியாளர் சிவகங்கை ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் வந்த ஆட்சியர் பொற்கொடி சிவகங்கை மாவட்டத்தின் 45வது ஆட்சியராக கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாவட்டம் சிறக்க வேண்டும் என்றால் அரசின் திட்டங்களை முறையாக செயல்படுத்தினாலே போதும் என்றும், அதனை முறையாக செயல்படுத்த முயற்சிப்பேன் என்றும், மேலும் பள்ளி கல்வித்துறையில் அதிக கவனம் செலுத்த உள்ளதாகவும், அதுவே நாட்டின் அடிப்படை என்பதால் அதற்கு முக்கியத்துவம் அளிக்க உள்ளதாகவும், அதற்கு அடுத்தாற்போல் விவசாயம், பால் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் ஏராளமானோர் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து சென்றனர். மாதிரி தெரியல, எல்லா திட்டங்களையும் தமிழக அரசு வகுத்திருக்கிறது. இருக்கிற அத்தனை துறைகளும் நிறைய திட்டங்களை வச்சுருக்காங்க. அந்த திட்டங்களை முறையாக செயல்படுத்தினாலே, அந்த செயலை மாவட்ட ஆட்சியர் முறையாக செஞ்சாலே மாவட்டம் வளர்ச்சி பெற்று. பள்ளி கல்வித்துறைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா, ஏன்னா அவங்க தான் இந்த நாட்டினுடைய தூண்கள். ஸோ அவங்களுடைய கல்வியை முன்னேற்றம் கொடுக்கறது. அப்புறம் விவசாயம், அக்ரி டிபார்ட்மெண்ட், பால்வளத்துறை. நான் பால்வளத்துறை இருந்ததுனால அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ பால்வளத்துறை, இந்த மாதிரி முக்கியமான சில துறைகளில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோனாலே போதும், மாவட்டத்துக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும்ன்றது என்னுடைய கருத்து.